ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லாங் வீடியோ போட்டால் தான் எனக்குமே ஹாப்பியாக இருக்குது. உங்கள் எல்லாரோடையுமே ஒரு பர்சனல் கனெக்டில் இருக்க மாதிரியே இருக்குது. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாரி, நானுமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். அது போக இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும்ல. ஏன்னா நம்ம எல்லாருமே 48 நாள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்துகிட்ருக்கோம். தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லாதவங்களா இருக்கட்டும், தைப்பூசத்துக்கு நம்ம எல்லாருமே சாமி கும்பிடுவோம். ஸோ தைப்பூசத்துக்கு எப்படி வழிபாடு பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் வைக்கணும், தைப்பூசத்துடைய முக்கியத்துவம் என்ன, நிறைய பேருக்கு தைப்பூசம் அந்த ஒரு நாளை நாம் ஏன் இவ்வளோ கொண்டாடுறோங்கிறது தெரியலல்ல. ஸோ அதுக்கான விளக்கத்தை நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல தைப்பூசம்னா என்ன அப்படின்னு அந்த விழாவை நம்ம எதுக்காக முருகப்பெருமானுக்கு இவ்வளோ சிறப்பித்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்காக. முருகப்பெருமான் அவருடைய தாயாரான பார்வதி தேவி இருக்காங்கல்ல, சக்தி தேவி, அவங்க கிட்ட இருந்து வேல் வாங்குவார். ஸோ வேல் வாங்கிய தினத்தை தான் நாம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேல் என்னைக்கு அம்மன் அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, தை மாதம் முடிஞ்சு வரக்கூடிய முதல் பௌர்ணமி, தை முடிஞ்சு அடுத்த மாதம் பிறக்குதில்ல, அப்போ வரக்கூடிய முதல் பௌர்ணமிக்கு அன்னைக்கு பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து அமையும். அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அவருடைய தாய்கிட்ட இருந்து அந்த வேலை வாங்குறாரு. ஸோ அந்த வேலை வாங்குற அன்னைக்கு தான் நாம் தைப்பூச தினமாக கொண்டாடுறோம். முருகப்பெருமானுக்கு அம்மன் ஏன் அந்த வேல் கொடுத்தாங்க அப்படின்னா, அவர் கெட்டவங்களை தீயவங்களை அழிச்சிட்டு நல்லவங்களை காப்பாற்றி நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு சக்தி தேவி அந்த வேலை கொடுக்குறாங்க. பார்வதி தேவி தன் பிள்ளைக்கு வேல் மூலியமா ஞானத்தையும் அதுக்கப்புறமா வீரத்தையும் போதிக்கிறாங்க. அதுதான் அந்த வேல். அது மட்டும் இல்லை, அந்த வேல் வெற்றியுடைய சின்னமாக தான் தாயார் அவருக்கு கொடுக்குறாங்க. போரில் போரிட்டு கெட்டவங்களை எல்லாரையும் அழித்து நல்லவங்களை காப்பாற்றி வென்று வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க நாளை தான் நாம் கொண்டாடுறோம். தைப்பூசத்தப்ப 48 நாள் விரதம் இருந்தாலும் சரி, 11 நாள் விரதம் இருந்தாலும் சரி, இல்லை விரதமே இல்லை நான் தைப்பூசத்து அன்னைக்கு மட்டும்தான் சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு எப்படி இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிறதுக்கான பலன் அவர்களுக்கு உண்டு. அது போக நம்ம சஷ்டிக்கு எப்படி சுவாமியை ஒரு வாரம் தொடர்ந்து விரதமாக இருந்து மாலையெல்லாம் போட்டு கூட சுவாமி கும்பிடுவோம்ல, அதே பலன் நமக்கு தைப்பூசத்தன்னைக்கு சுவாமி கும்பிட்டாலும் கிடைக்கும். சுவாமி நமக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. நீங்கள் இத்தனை நாள் விரதமாக இருக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, தைப்பூசம் வர்ற 11ஆம் தேதி, அதாவது வர செவ்வாய்க்கிழமை, இன்னும் 4 நாள் தான் இருக்குது, February 11, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வர்றது இன்னுமே விசேஷம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தவற விடாதீங்க. சுவாமிக்கு உட்கார்ந்து முழுக்க காலையிலேருந்து மாலை நேரம் வரைக்கும் விரதமாக இருந்து நீங்கள் சாமி கும்பிடலாம். முழுக்க நீர் மட்டும் குடிச்சிட்டு விரதமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் பழம் சாப்பிட்டுட்டு நம்ம சஷ்டிக்கு இருந்தோம்ல அதே மாதிரி இருக்கலாம். உடம்புக்கு முடியாதவங்க ஒரு பொழுது கூட இருக்கலாம். அது நாம தேர்ந்தெடுக்கிறத பொறுத்தது விரத முறை. ஸோ உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி விரதமாக இருந்துக்கோங்க. முன்னாடி நாளே கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பூஜை ரூம் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரியான விரத நாட்களில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த ஒரு நாள் மட்டுமாவது நம்ம சுவாமி கும்பிட்றது நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். முடிஞ்சால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சுக்கோங்க. எழுந்து 6 மணிக்கு முன்னாடி சுவாமிக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, அபிஷேகம் பண்ணுறதுனா அபிஷேகம், இல்லை சும்மா சுவாமி கும்பிட்றீங்கன்னா சுவாமி கும்பிடலாம், வெற்றிலை தீபம் போடுறீங்களோ எதுவாக இருந்தாலும் எழுந்திரிச்சு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. விரதம் இருக்கிற அன்னைக்கு தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. தண்ணி முழுக்க குடிங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது பாடியில் அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் நமக்கு உடம்பு சூடாயிடுச்சு அப்படின்னா அது இன்னும் சில தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும். அதனால் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அது போக பசி எடுக்குது அப்படின்னு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமாகும். அந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்துட்டு அப்பப்போ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அன்னைக்கு நாள் நான் காலையில் இலை போட்டு படைக்க மாட்டேன். ஏன்னா அந்த இலையில் இருக்கிறத சுவாமி கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்ணும்ல, விரதமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நேரத்தில் நான் விரதமாக இருக்கேன்னா சாயந்தர நேரமாக பார்த்து நான் இலை போட்டுக்குவேன். காலையில் சுவாமிக்கு என்னால் முடிஞ்சது பாலோ இல்லை ஏலக்காய் நாட்டு சக்கரத்தை போட்டு சுவாமிக்கு நம்ம பால் வச்சு பழமோ வச்சு சுவாமி கும்பிட்டுக்கலாம். இல்லைனா பேரிச்சை பழம் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும் சுவாமிக்கு. பேரிச்சை பழம், அதுக்கப்புறமா அந்த நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு நம்ம சுவாமி கும்பிட்டுக்கிட்டு மாலை நேரத்தில் சுவாமி
சுவாமிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை நம்ம இலை போட்டு படையல் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நாம் சாப்பிடலாம். அதை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை முடிக்கலாம். படையல் வந்து கட்டாயம் போடணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது அவரவருடைய விருப்பம். உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. நம்ம வந்து இத்தனை வகை செஞ்சு வச்சா தான் சுவாமிக்கு வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன முடியும், உங்களுடைய சக்திக்கு என்ன முடியும், அதை வந்து நீங்கள் தாராளமாக ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக வந்து செய்யுங்களேன். அதுக்கான பலனே வந்து தனி தான். இதை நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். நம்மளால் என்ன முடியுமோ அது சந்தோஷமாக திருப்தியாக வந்து சுவாமி கும்பிட்டு அவருக்காக நம்ம அதை படைச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவார். அது போக சுவாமிக்கிட்ட வந்து ஏனோ தானோ அப்படின்னு இல்லாமல் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அன்பாக அப்படியே பயமாக ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக அப்படி இல்லாமல் அன்பாக அவர்கிட்ட போய் அணுகி உங்கள் மனசில் இருக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள். அது வந்து அவர் கேட்பார். அவர் கேட்குறதுக்கான இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். சுவாமி வந்து நம்ம பேசுகிறது வந்து அவர் கேட்குறாரு அப்படிங்கிறது. நம்ம அவரோட வந்து ரொம்ப இணைஞ்சு போயிட்டோம் அப்படின்னும் போது நாம் பேசுகிறது வந்து அவருக்கு கேட்குதுங்கிறது கூட நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட உட்காந்து அன்னைக்கு உருக்கமாக கேட்டு வேண்டிக்கோங்க. நம்மளுடைய கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு அப்படின்னா சுவாமி வந்து தாங்கிக்கவே மாட்டார். அதுக்கான பலன் வந்து இன்னுமே சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ யார்கிட்டேயுமே போய் கேட்காதீங்க. முருகப்பெருமான் கிட்ட கேளுங்க. அவர் இருக்காரு நமக்காக வந்து என்ன வேணாலும் செய்கிறதுக்கு. அவர் என்ன வேணால் செய்வார். ஒரு நிமிஷத்தில் வந்து மிராக்கிள் பண்ணுவார். சாமி கண்ணிமைக்கிற நேரத்தில் பண்ணுவார். அதனால் வந்து அவரால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு நமக்கு தகுதி வேணும். அந்த தகுதி நமக்கு இருக்கணும். அது இருக்கா அப்படின்றத சோதிச்சு பார்ப்பாரு. நிறைய வந்து சோதனை கொடுப்பாரு. இதிலலாம் நம்ம இந்த டெஸ்ட்லலாம் பாஸ் ஆகுறோமா அப்படின்னு. அவர் கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, அவர் மேலே நமக்கு இருக்க பக்தி. அதாவது அவரை நாம் நம்புகிறோமா இல்லையா அப்படின்றத ஒரு நம்பிக்கை நமக்கு அவர் மேலே எந்த அளவுக்கு இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. அதுக்காக வர்ற சோதனைகள் தான், தடைகள் தான் இதெல்லாமே. இப்போ வரைக்கும் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு. எவ்வளோ பிரச்சனைகளெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா உடல் அளவில் வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸை கூட கண்டிப்பாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, நமக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான மருந்தை கொடுப்பாங்க இல்லையா. உடல் அளவில் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட நம்மளால் சமாளிக்க முடியும். ஆனால் மனப்பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல, சைக்கலாஜிக்கல் டிஸார்டர், அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ். நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. பிகாஸ் நம்ம ஹாப்பியாக இருந்தோம், நம்மளுடைய மென்டல் ஹெல்த், நம்மளுடைய மனசு வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய உடலுமே வந்து ஆரோக்கியமாயிடும். ஆட்டோமேட்டிக்காக நாமளே சுறுசுறுப்பாக இருப்போம், எல்லா வேலையும் செய்வோம். உடம்பு சரியில்லைனா கூட வந்து எழுந்திருச்சு அடுத்த வேலை என்னங்கிறத முடியலைனா கூட வந்து முணங்கிக்கிட்டே செய்ய பார்ப்போம். ஆனால் மனசு சரியில்லை அப்படின்னா இப்படி இருக்க டம்ளரை கூட எடுத்து அப்படி தள்ளி வைக்க மாட்டோம். பிகாஸ் நம்மளை வந்து வழிநடத்துறது நம்மளுடைய மனசு தான். ஸோ நம்மளுடைய மென்டல் ஹெல்த் சரியில்லை அப்படின்னா எதுவுமே வந்து நடக்காது. அப்படி இருக்கும்போது கூட நான் அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அப்போ கூட நான் முருகப்பெருமான் மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து நான் இழந்ததே கிடையாது. முருகர் அப்படின்னு முருகன் அவரை மட்டும் நான் பர்டிகுலராக சொல்லலை. சிவனாக இருக்கட்டும், பாபாவாக இருக்கட்டும், கடவுள் மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுமே நம்மளை கை உதறவே மாட்டாங்க. கண்டிப்பாக நம்மளை அவங்க வந்து விடவே மாட்டாங்க. அப்படி தூக்கி அப்படி வச்சுக்குவாங்க. அதே போல் சுவாமிகிட்ட போயிட்டு அவங்களுக்கு வந்து நடக்குது, எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு போய் கம்பேர் பண்ணி கேட்கவே கூடாது. அது வந்து அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இதை நான் சச்சரிதத்தில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்களுக்கு நடக்குதே எனக்கு நடக்கலையே அப்படிங்கிறத ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாகக்கூடாது. நமக்காக தான் அவங்க இருக்காங்கல்ல, கடவுள் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ஆனால் நீ அவனுக்கு கொடுத்தியே எனக்கு கொடுக்கலையே அப்படிங்கிறத வந்து நம்ம கடவுள்கிட்ட கேட்கவே கூடாது. அது நம்ம அவங்கள அணுகிற முறை வந்து சரியான முறை கிடையாது. இது பாபா எனக்கு சச்சரிதத்து மூலமாக சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். கமெண்டில் கூட யாராவது வந்து ஷஷ்டிக்கு விரதம் இருந்தான், எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு போட்டால் அதுக்கு கீழே ஒரு 10 கமெண்ட் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணி விரதம் இருந்தீங்க, எப்படிலாம் இருந்தீங்க, இப்படி உங்களுக்கு நடந்துச்சா, இது பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சா, அந்த மாதிரிலாம் வந்து போய் கேட்பாங்க. நான் அதையுமே சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. ஒரு சிலர் கேட்டுக்குவாங்க, ஒரு சிலர் வந்து அதை கேட்க மாட்டாங்க, திரும்ப திரும்ப அப்படியே தான் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி கேட்காதீங்க. இன்னொருத்தங்கள்ட்ட போய் கேட்காதீங்க. இதுக்கு எப்படி விரதம் இருக்கணும், விரத முறை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கலாமே தவிர்த்து இது இருந்துச்சா, இது இருந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சா அப்பெல்லாம் போய் கேட்கக்கூடாது. அவங்களுடைய கர்மாக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு வந்து
கிடைச்சிச்சு அப்படின்னா நற்கர்மாவின் குவியல் வந்து அவங்க கிட்ட இருக்குது. நிறைய வந்து நல்ல கர்மா பண்ணி நல்ல விஷயங்களை வந்து குவியலாக வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு சீக்கிரத்தில் ரிசல்ட் கிடைக்கிது. நாம் வந்து ஏதோ யாருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையோ வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து கிடைக்காம போகாது, கிடைக்கும், கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்காக வந்து இப்படி போயிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து அந்த மாதிரி போய் விசாரிக்கக்கூடாது. நான் வேறு அவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசி ரொம்ப நாள் ஆச்சா, ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் வந்து அப்படியே உள்ளே புகுந்து அப்படியே அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாமே நான் அனுபவித்தது, என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். தைப்பூசத்தன்னைக்கு இலை போடும்போது சாப்பாடு, சாம்பார், அப்புறமா 2 வகை பொரியல், பாயசம், சக்கரை பொங்கல், இனிப்பு வகை, உங்களுக்கு என்னெல்லாம் சுவாமிக்கு செய்யணும்னு தோணுதோ செய்யலாம். திருபாகம் தெரிஞ்சால் திருபாகம் கூட செஞ்சு வைக்கலாம். கடலை மாவு, நெய் எல்லாம் போட்டு, சக்கரை எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா நீங்கள் சுவாமிக்கு அதை செஞ்சு நெய்வேத்தியமாக வைக்கலாம். முருகப்பெருமானுக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு பிரசாதம். நிறைய பேர் வந்து மாலையுமே போட்டிருப்பீங்க பழனிக்கு, திருச்செந்தூர் போகிறதுக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்தளவுக்கு வந்து இந்த தைப்பூச விரதம் இருக்கணும், 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது விஷயத்தெல்லாம் வந்து நிறைய பேர் எடுத்து அதை ஃபாலோ பண்ணி கடைப்பிடிச்சதே கிடையாது. ஆனால் இப்போ வந்து மீடியா இருக்கிறதுனால இது எல்லாமே எப்படி சொல்கிறது, மீடியா இருக்கிறதுனால ஓகே அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்காங்க, இது வந்து இப்படி இருக்கணும் போல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இல்லாமல் உங்களுடைய முழு மனசோட முழு பக்தியோட அவர் மேலே அன்போடு வந்து நீங்கள் மாலை போட்டு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த மாதிரி ஒரு அன்போடு அவர்கிட்ட வந்து அணுகுங்க முருகப்பெருமானை. முன்னாடிலாம் யாருக்கும் பெருசாக தெரியல. இப்போ மீடியா மூலமாக வந்து சுவாமி எனக்கு இது பண்ணார் அது பண்ணார் அப்படின்னு அவங்கவுங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதனால் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கிட்டு செய்யாமல் நாம் வந்து அந்த விஷயத்தில் முழு ஈடுபாட்டோட சுவாமி மேலே முழு அன்போடு நம்ம அதை செய்யும்போது அதுக்கு உண்டான பலனே நமக்கு வந்து வேறையாக கிடைக்கும். இதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன். முருகர் நாம் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம். அவரை வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து பழங்காலத்து கடவுள் இல்லையா, நம்ம தமிழ் கடவுள் முருகர். அவரை நாம் எப்போத்துலேருந்தோ கும்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து அவர் ரொம்ப ட்ரெண்டிங் காட் ஆகிட்டார். அவர் ட்ரெண்டிங் காட் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஒரு சிலர் வந்து யாராவது ட்ரெண்டிங் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய பேஜை தேடி போய் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி முருகரையும் வந்து ஒரு ட்ரெண்டிங் காட், ஒரு இன்ஸ்டாகிராம் காட், ஒரு யூடியூப் காட் அப்படின்னு பார்க்காம அவர்கிட்ட வந்து நம்ம முழு அன்போடு வந்து சரணாகதி அடையணும். சின்ன வயசுலேருந்தே நம்ம முருகரை கும்பிட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி முருகரை பற்றி நமக்கு நிறைய தெரியும் கூட. ஸோ அதனால் அந்த அன்போடு நம்ம அவர்கிட்ட அணுகணும். ட்ரெண்டிங் காட் சும்மா இவரை கும்பிட்டா நமக்கு வந்து நம்மளும் ட்ரெண்டிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அணுகணும் அப்படிங்கிறது சொல்ல வரேன். அதே போல் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதும் வந்து கட்டாயம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து சுவாமிக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கோங்க. இல்லை நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை, சுவாமிக்கும் பண்ணலை வேலுக்கும் பண்ணலைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே கும்பிடுங்க. எப்போவும் எப்படி செய்வீங்களோ அப்படியே கும்பிடுங்க. உங்களால் என்ன முடியுமோ அன்பாக அதை கொடுங்க. எளிமையாக கும்பிட்டா போதும். சுவாமியுடைய அருள் வந்து நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். விரதம் இருந்தவங்களாக இருக்கட்டும் இல்லாதவங்களாக இருக்கட்டும், தைப்பூசத்து அன்னைக்கு விரதம் இருக்க போகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்காகவுமே நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம். குழந்தைக்காக, அதுக்கப்புறமா கல்யாணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு முருகப்பெருமானையும் அவங்கவுங்க குலதெய்வத்தையுமே வழிபட்டுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு கடவுளுடைய துணை இருக்கும். நம்ம எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு இந்த தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.